எதுக்குமா இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? நீங்க செய்யற உதவிக்கு நாங்க எப்படி கைமாறு செய்ய போறோம்னே தெரியல. இருக்கட்டுங்க, நம்ம அணுவுக்கு தானே. இந்த நெக்லஸ் அணுவுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த கெட் டுகெதரே ஒரு விதத்துல உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு தான்மா. சார், உண்மையிலேயே நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் சார். கொடுத்த வாக்குப்படியே என் பொண்ணு படிப்பு விஷயத்த நடந்துக்கிட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னும் எத்தனை தேங்க்ஸ் தான் சொல்லுவீங்க சுப்பு சார்? எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் சரி, சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு பொண்ணுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அது என் சூர்யாவுக்கு நல்லா தெரியும். அதோட சூர்யா ஒரு வாக்கு கொடுத்தான்னா அத நிச்சயம் காப்பாத்துவான். அம்மா உட்காருங்கம்மா. சார் உட்காருங்க சார். உட்காருங்க. ஹாய் ஸ்வப்னா. ஹாய் அம்மா, சாப்பாடு எடுத்துட்டு வர, சாப்பிடுறீங்களா? சூப்பரா உட்காரு. போய் எடுத்துட்டு வா பூர்ணி. பூர்ணி வா. ஏய் அனு வா. வீடு ரொம்ப சின்ன வீடு. அதெல்லாம் பார்க்காம நீங்க இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். வீடு சின்னதா பெருசாங்கிறது முக்கியம் இல்ல, மனசுதான் சார் முக்கியம். அததான் மனம் இருந்தா மார்க்கம் உண்டுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நானும் சின்ன வயசுல இது மாதிரி பல கஷ்டங்களை பார்த்து வளர்ந்தவன் தான். ஆனா சூர்யா, நீ இங்கதான் வரேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. வீட்டுக்கு வந்துட்டு சொல்லலாம் நினைச்சமா, ஆனா இவங்க உங்களே இன்வைட் பண்ணிருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அம்மாவை இன்வைட் பண்ணாம எப்படி? அம்மா தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் நீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார், வாங்க சார், வாங்க. சார், உங்க நம்பருக்கு 2-3 தடவை கால் பண்ண சார், பிஸியாவே இருந்துச்சு. அதான் உங்களை இன்வைட் பண்ண முடியல. சூர்யா சார் இன்வைட் பண்ணலே, என்ன இன்வைட் பண்ண மாதிரி தான். எனக்கு தனியா எதுவும் கால் பண்ண வேண்டாம். அதோட பிரியாணி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அப்புறம் நான் வராம இருப்பேன். நீங்க சாப்பிடுங்க சார். பிரியாணி கொடு சார். வாங்க சார், இங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். சார், இது ரொம்ப சின்ன இடம், நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. நீங்க இப்படி வாங்க. போதும் சார், இந்த இடம் போதும். சாரி சார், வீடு ரொம்ப சின்னது, மன்னிக்கணும். வீடுலாம் இருக்கட்டும் சுப்பு சார், முதல்ல பிரியாணி கொடுக்க சொல்லுங்க, பசிக்குது சார். விட்டா நின்னுட்டே சாப்பிடுவ போல இருக்கு பங்கஜ். உங்களை கவனிக்க இங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இங்க என்ன கவனிக்க யார் இருக்கா? முதல்ல அவனுக்கு பிரியாணி கொடுத்துருங்க, இல்லனா இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பான். என்னங்க சார்? தேங்க்யூ, வாசனை சூப்பர். அங்கே ரெடி, ஏதாவது வேணும்னா எடுத்து கொடுக்கலாம். பங்கஜ், பொறுமையா சாப்பிடு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸலன்ட் பிரியாணி. தேங்க்யூ சார். இனிமே உங்களால எப்பலாம் முடியுமோ இந்த மாதிரி பிரியாணி போடுங்க. அப்ப என்னையும் கூப்பிடுங்க சார். நீங்க அடிக்கடி கூப்பிட வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன சார், என் பொண்ணு அனு கல்யாணம் தான், அதுக்கு நீங்கெல்லாம் இல்லாமையா? சூப்பர் சார், சீக்கிரமா நடக்கட்டும். கண்டிப்பா நானே வந்து நின்னு எல்லாத்தையும் செய்யறேன். என்ன சார் சொல்றீங்க? எஸ் எஸ். ஆமா சார், ரிசல்ட் வந்துருச்சு. இனிமே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். இன்னைக்கு உங்க எல்லாரையும் வர சொன்னது கூட சுபு இந்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்காக தான். பங்கஜ சார், உங்களுக்கும் அனுக்கு ஏதாவது நல்ல பையனா தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க சார்.
நம்ம அனு மேடத்துக்கு நல்ல பையன் கிடைக்காம வேற யாருக்கு கிடைக்க போகுது? இதே மாதிரி நீங்க எல்லாரும் வந்து என் பொண்ணு அனு கல்யாணத்தை ஜாம் ஜாமன் நடத்தி வைக்கணும். அம்மா முக்கியமா நீங்களும் வரணுமா? கண்டிப்பா. அணுவ கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார் நான் கிளம்புறேன். நான் வெளியில வெயிட் பண்றேன். ஓகே சார் வரேன் சார். வரேங்க. பாய் சார். பாய் சார், டாடா. என்ன இன்னும் இதுங்க கொண்டாட்டம் முடியலையா? இதுங்க எப்ப முடிச்சு எப்ப கிளம்பி நாம எப்ப போய் தூங்குறது? ச்சே, கொடுமை. உன ஒரு காரை போட்டு குடும்பத்தோட கிளம்பி வர வேண்டியது. நாம ஹோட்டல் சாப்பாடுக்கு அலையிற மாதிரி ஒருவேளை இதுங்க வீட்டு சாப்பாட்டுக்கு அலையுதுங்களோ? இருக்கலாம், யாரு கண்டா? பக்கத்துல வரும்போது கையை கட்டுறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா தேவையில்லாம அனு மேடத்துக்கிட்ட வம்பிழுக்கிறதோ அவங்கள பத்தி பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வையேன், நாக்க வெட்டிடுவேன். ஏன் சார், நாக்க கட் பண்ணிட்டா நான் எப்படி சார் சாப்பிடுறது? அது அனாவசியமா பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும், இல்லனா கட்டு தான். இவ இதத்தான் இன்னைக்கு தனியா பேசணும்னு சொன்னானோ? படுபாவி. நமக்கு எதுக்கு வம்பு? போயிடுவோம். அப்ப நாங்க கிளம்புறோம். தேங்க்ஸ் சார், நல்ல கெட்டுக்குதா. தேங்க்ஸ் சார். வரேன் சார். அம்மா நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். உங்க வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஐயோ, நீங்க என்னமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நீங்க வந்ததுக்கு நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். போயிட்டு வரேன். ஓகே அனு, பாய். பாய் சார். எக்ஸாம் முடிஞ்சதும் உங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்க அப்பா பேசுனதை கேட்டல்ல? இந்த கெட்டுக்கெதிரே இத சொல்றதுக்கு தான் எனக்கே அப்பதான் புரிஞ்சது. சாரி சார், நான் சீக்கிரமா வீட்ல பேசிடுறேன். இப்ப புரியுதா ஏன் உங்க அப்பா நம்பியாருன்னு? சார், இந்த சேலையில நீ சூப்பரா இருக்க, ரொம்ப அழகா இருக்க, ரொமான்டிக்கா இருக்க. அப்புறம் அந்த நெக்லஸ். ஆமா சார், இந்த நெக்லஸ் அம்மா எனக்கு கொடுத்ததுதான். அந்த நெக்லஸ் உன் கழுத்துக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் போதும் சார், கிளம்புங்க. அம்மா கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் ஆயிடுச்சுல. Love you. பாய். Bye, sir. ஏம்மா, கெட் டுகெதர்லாம் ஒரு வழியா முடிஞ்சிடுச்சா? ஆமா அங்கிள், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப பாக்க நீங்களும் வந்துட்டீங்க.
ஆமா இப்ப நீ சொன்னிய இதுக்கு என்ன அர்த்தம்? நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் அர்த்தம். ஆ? என்ன கொடுமடா இது. கோடீஸ்வரனை கட்டித்தான் பிடிச்சா, அதுக்குள்ள இந்த பொண்ணோட வாய பாத்தியா? ஐயோ, ஏய், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீங்க அனுபவிக்க தான் போறீங்க. அன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரிய, அப்ப தெரியும் இந்த ரகுபதி யாருன்னு. பாருடா, அப்படியே அவங்களோடவே போயிடுவேன்னு நினைச்ச நீ என்னடா திரும்ப வீட்டுக்கு வர? சூர்யா சாரும் அப்படிதான் ஃபீல் பண்றாரு, நானும் அப்படிதான் ஃபீல் பண்றேன். ஆனா என்னடி பண்றது, இன்னும் கல்யாணம் ஆகலையே. இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. உங்க லவ் என்ன வீட்லயே சொல்லல, அதுக்குள்ள உனக்கு பிறந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கா? அப்படி இல்லடி, எப்பவும் அவரை சந்தோஷமாவே பாத்துட்டு இன்னைக்கு வருத்தத்தோட அனுப்புறேன்ல, அதனாலதான். அவர் போகும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. புரியுதானோ? அதே மாதிரி அவர் கூடவே வந்தாங்களே அவங்க அம்மா, அவங்களும் பாவம்டி. ஆசையா வந்துட்டு இப்ப வெறும் கையோட போறாங்க. ஆமா ரம்யா, அவங்க அம்மா போனதும் எனக்கு வருத்தம் தான். 2 பேரும் இங்கே இருந்துட மாட்டாங்களான்னு தோணுச்சு. பரவாயில்லையே, உன் வருங்கால மாமியாருக்காக இவ்ளோ வருத்தப்படுறியே. அது என்னமோ தெரியாது, ஆனா அவங்க அம்மாவை பார்த்தாலே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நான் தான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. சரி சரி, ரொம்ப வருத்தப்படாத. உன் மனசு மாதிரியே உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். இப்ப போய் படுத்து தூங்கு. சூர்யா சார் ஞாபகமாவே இருக்கு. இதுல எங்கடி தூக்கலாம் வரப்போகுது? என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? இல்லம்மா, ரம்யா கூட பேசிட்டு இருந்தேன். சூர்யா சார் அம்மா வந்தா ஒரு புடவை கொடுக்கணும்னு வச்சிருந்தியே, அது அப்படியே இருக்கு. ஷூ, சுத்தமா மறந்தே போயிட்டேம்மா. ஏய், என்னடி இவ தலை தெறிக்க ஓடுறா? எங்க போறா? இல்ல ஆண்டி, அவங்க இப்பதானே கிளம்புனாங்க. ஒருவேளை காலனி வாசல்ல இருந்தா புடவை போய் கொடுத்துடலான்னு அனு நினைக்கிறா போல இருக்கு. உங்களுக்காக தான் ஆண்டி, உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா இவ இப்படி எல்லாம் பண்றா. சரி, அவங்க ஆபீஸ்ல இருந்து வேற யாரும் வரணுமா? வேற யாருன்னா? இல்ல, அனுக்கு ஃப்ரெண்டு, அனுக்கு வேண்டியவங்க அப்படி யாராவது? வேற யாரு ஆண்டி இருக்கா? அதான் எல்லாருமே வந்தாச்சே. ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? இப்படியா ஓடுவ உங்க அம்மா முன்னாடி? ஏற்கனவே அவங்க 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நீ அவங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி நடந்துக்கிறியா? ஐயோ, இப்போ ஏதாவது கேட்டாங்களாடி? உன் மனசுல யாரோ இருக்காங்கன்னு அவங்களுக்கு டவுட் இருக்கு. அது சூர்யா சார் தான்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல. நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. நீயா போய் உன் லவ் சொன்னா அது வேற மாதிரி. இப்படி வாலண்டியரா நீயா போய் மாட்டிக்கிட்டா அது வேற மாதிரி. கவனமா ரெடி. சரிடி ரம்யா, அட்லீஸ்ட் புடவையாவது அவங்களுக்கு வச்சு கொடுத்துருக்கலாம். அதுக்கு என்னடி, இந்த தடவை இல்லனா அடுத்த தடவை கொடுத்துரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பார்க்காமல இருக்க போற? எதையும் நினைச்சு வருத்தப்படாம முதல்ல போய் தூங்கு போ. இல்லனா உங்க அம்மா திரும்ப வந்து கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏய், என்னாச்சுடி? அவரு ஞாபகமாவே இருக்குடி. ஐயோ, இவ்ளோ நேரம் உனக்கு அட்வைஸ் பண்ணும்போது நல்ல புள்ள மாதிரி கேட்ட, இப்ப திடீர்னு லவ் மூடுக்கு போயிட்ட. எதுக்கு தாண்டி இந்த லவ் பண்ற பொண்ணுங்களோட சேரவே கூடாதுங்கிறது? எப்ப இப்படி மாறுவாங்கன்னு தெரியவே தெரியாது. ஏய் பூரணி, விட்டா என்னையே பெருக்கி தள்ளிடுவ போல் இருக்கு. பெருக்கி முடிச்சிட்டியாடி? முடிஞ்சதுக்கா. வீட்டுக்கு 7-8 பேர் வராங்கன்னு சமைச்சு வைக்கிறத விட எல்லாரும் சாப்பிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த பெருக்கி தொடச்சு வீட்டை சுத்தம் பண்றது இருக்கே, அதை நினைச்சாலே இடுப்பு வலி வந்துரும். ஆனா இந்த மாதிரி குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா
வெயிட்டும் குறையும், தொப்பையும் குறையும். என்னக்கா அத்தா உன்னை வாடுறாரு, நீ அமைதியா இருக்க? இப்பெல்லாம் என்னன்னே தெரியல பூர்ணி. நான் எது பேசினாலும் கூட கூட வாயாடுறதே இல்ல. எதுக்கு எடுத்தாலும் சரி சரிங்கிறா. யாராவது ஒருத்தர் தனிஞ்சுதான் போகணும். நான் சொல்றதுக்கெல்லாம் நீ சரின்னு கேட்டிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு எங்க சுப்பு இதெல்லாம் புரியுது? இப்ப நீ என்ன சொல்லி நான் சரியில்லைன்னு சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் சரி சரின்னு தானே சொல்றேன். அனு, அனு, ஐயோ, ஏன் அனு, என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லம்மா. ஏ அனு அனு அனு, இரு. இந்த தலைக்கு வச்சுக்கிட்டு படுத்துக்கோ. என்ன அனு, ட்ரெஸ் மாத்தாம நீ அப்படியே படுத்துக்கிட்ட? ரொம்ப டயர்டா இருக்கு சித்தி. எப்படியும் நாளைக்கு துவைக்க தானே போறோம். அதுக்காக இந்த புடவையோட படுப்ப? வேற ட்ரெஸ் மாத்திட்டு படுமா? ரொம்ப டயர்டா இருக்குப்பா. ப்ளீஸ், நான் அப்படியே படுத்துக்கிறேனே. நினைச்சத நினைச்சபடி செய்யறதுதான் இந்த காலத்து பொண்ணுங்களோட சுதந்திரம் போல இருக்கு. எங்களுக்கு இதுக்கு கொடுத்து வைக்கல. என்ன அனு, அவங்களுக்கு சேலை வச்சு கொடுக்க மறந்துட்டியா? ஐயோ, ஆமா சித்தி, எப்படி மறந்தன்னே தெரியல. இப்ப என்ன, இன்னொரு தடவை கொடுத்துட்டா போச்சு. அவங்க சாதாரணமா தானே நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. நீ முதல்ல படுத்து தூங்கு. பாவம் அனு, நீ நினைச்ச மாதிரி செய்ய முடியலன்னு வருத்தமா இருக்கா? அனு, நான் உன்கிட்ட தான் பேசுறேன். பரவாயில்ல சித்தி, இன்னொரு நாள் கொடுத்துக்கலாம். நீயும் வந்து தூங்கு. என்னாச்சு அனுமா? ஒன்னும் இல்லப்பா. ஏய், இப்ப ஆபீஸ் போல? ஏச்சு முதல்ல கிளம்பு. இதென்ன குழந்தை மாதிரி மடியில படுத்துக்கிட்டு? உங்க அப்பா மாதிரி எல்லாரும் உன்னை எந்நேரமும் கொஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. 4 பேர் 4 விதமா தான் இருப்பாங்க. ஏய், இப்ப எதுக்கு அவளை திட்டுற? குழந்தைங்க எப்பவுமே அன்பையும் அரவணைப்பையும் பெத்தவங்க கிட்ட தான் எதிர்பார்ப்பாங்க. நாமளே அவன் மேல சல்லுன்னு எரிஞ்சு விழுந்தா அப்புறம் எல்லா விஷயத்திலயும் அவங்க தடுமாறி தான் போவாங்க, தெரிஞ்சுக்கோ. ஆமா, நீ இப்படியே அவளை கொஞ்சிக்கிட்டு அவ போற இடத்துல இதே எதிர்பார்ப்பா. அப்ப என்ன பண்ணுவ நீ? எனக்கும் அதே கவலை தான் புஷ்பா. எனக்கு என்ன தெரியுமா ஆசை? என் பொண்ணுக்கு அவளை ஃப்ரெண்டு மாதிரி நடத்துற ஒரு புருஷன் தான் அமையணும்னு. அந்த மாதிரி மட்டும் ஒரு புருஷன் கிடைச்சா வச்சுக்கோ, வாழ்க்கையில என்ன விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. ஆமாப்பா, எனக்கும் அதுதான் ஆசை. பாத்தியா புஷ்பா, அவ மனசுல இருக்கிற ஆசையை அவளே சொல்லிட்டா. நீ கவலையே படாதம்மா. அந்த மாதிரி ஒரு பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு, என் கடமை. ஏய், இப்ப என்னடி சொன்ன?